மின்சாரத்துறை ஊழியர்களோட உழைப்பையும் நீங்க பாருங்க, தூய்மை பணியாளரோட உழைப்பை நீங்க பாருங்க, அவருடைய தியாகத்தை பாருங்க. முட்டி அளவு தண்ணீர்ல, இடுப்பு அளவு தண்ணீர்ல ரெஸ்கியூ பண்ணி எத்தனையோ பேர் காப்பாற்றி இருக்கிறார்களே, அதை பார்க்க வேண்டாமா? வீடியோல பாக்குறீங்களா, டிவில பாக்குறீங்களா, சேனல்ல பாக்குறீங்களா? இதையெல்லாம் செய்பவர்கள் யார்? இடுப்பளவு தண்ணீர்ல தனியார் துறை வேலை செய்யுமா? இடுப்பளவு தண்ணீர்ல தனியாருடைய பேருந்துகள் இயங்குமா? இன்னைக்கு மேடவாக்கத்தில் இருந்த தாம்பரம் முறையில் அரசனுடைய பேருந்துகள் இயக்கி மக்களை அவர்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்திருக்கு, மாநில போக்குவரத்து துறை செய்திருக்கு. தனியார் துறை செய்வாங்களா? கேபிஎன், ஆர்பிஎன், டிரான்ஸ்கிங் என்று சொல்லக்கூடிய ஒய்பிஎம், ஐபிஎம், டிபிஎம் என்று சொல்லக்கூடிய எண்ணற்ற தனியார் துறை நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து செய்யுமா? செய்யாது. ரோடு சைடுல மழை பெய்தினாலுமே புக் பண்ணி டிக்கெட்டை கேன்சல் பண்ணி அவங்களை திருப்பி கொடுத்துட்டு அந்த ட்ரிப்பையே வண்டி ஓடாதுன்னு அறிவிக்கக்கூடியவர்கள் தான் தனியார் துறை. ஏனென்றால் அவர்களுக்கு லாபம் முக்கியம், அவர்களுக்கு அந்த பஸ் முக்கியம். லாபம் இல்லை என்றால் அந்த வேலையை அவர்கள் செய்ய மாட்டார்கள்.